Welcome back to our channel first. So இந்த வீடியோல நம்ம மாடல் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸோட கன்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் எப்படி கவர் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் மாடல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது. அதனால முடிஞ்ச அளவு தான் கவர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் நான் போடுறேன். ஃபுல் கோர்ஸ்ல எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பாக்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுமாரி டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. Okay, simple போலாம். The GBA group with the order of G is equal to 125. Then என்னன்னா ரிசல்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன கண்டென்ட் GBA group with the order வந்து 125. ஆர்டர் கொடுத்துட்டனால அது ஃபைனைட் குரூப் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஃபைனைட் குரூப் இன் தி சென்ஸ் ஆர்டர் வந்து ஃபைனைட்டா இருக்கும். ஒரு நம்பரா இருக்கும். So 125. Then G has a non-trivial subgroups. நான் நேத்து சொன்ன மாதிரி தான் லீனியர் அல்ஜிப்ராங்கிறது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி டெக்னிக்ஸா கொடுத்துருப்பாங்க. ஆனா மாடல் அல்ஜிப்ரா பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் அனலைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது மாதிரி நிறைய ரிசல்ட் தெரிஞ்சா மட்டும் எழுத முடியும். நேற்று நம்ம பார்த்த காலத்துல நேற்று வீடியோ நம்பர் 25ல பார்த்த காலத்துல என்ன ரிசல்ட்ஸ் அப்ளை ஆயிடுச்சு அப்படிங்கிற லெக்ரான்ஜ் தியரம் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன். இந்த மாதிரி தியரிஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி தியரி எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு வந்து அந்த பிக்கப் ஸ்பீடுங்கிறதே வரும். சரி, இப்போ இதுல வந்து என்னென்ன தியரம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம இந்த கான்சியஸ் தியரம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். மெயினா இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா if GBA finite group இருந்து and P divides order of G. சரி, உங்களுக்கு இதை திரும்ப சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டிவைட்ஸ் அப்படிங்கிறத அவங்க நேற்று நடத்திருந்தேன். 4 divides 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? 8/4 அர்த்தம், which is equal to 2 அர்த்தம். 4 divides 8 னா ஆன்சர் வந்து 2. ரைட் ஹேண்ட் சைடுக்கு பெரிய நம்பரா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு சின்ன நம்பரா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடுக்கு நியூமரேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு டினாமினேட்டர். ஓகேவா? சோ இந்த டெர்மினாலஜிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். சரி, P divides order of G. ஓகே, அப்ப இப்படி இருக்கும்போது there exists an element ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். எங்க இருந்து கிடைக்கும்னா இந்த குரூப்ல இருந்து ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். எப்படிப்பட்ட எலிமெண்டா கிடைக்கும்னா such that ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். எப்படிப்பட்ட எலிமெண்டா கிடைக்கும் அப்படிங்கிறது such that அந்த குரூப் அந்த எலிமெண்டோட ஆர்டர் அதே P ல இருக்கும். இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னது யாரு அப்படின்னா கான்சியஸ் தியரம். ஓகேவா? சரி, இப்போ நோட் பண்ணிக்கங்க. Gங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப் ஆர்டர் ஆஃப் Gங்கிறது ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கு. சரியா? இப்போ P divides order of G இருக்கும் பட்சத்துல there exists an element A belongs to G. A belongs to G in the sense G ல ஒரு element exist ஆகுது A, such that order of A ங்கிறது எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு P ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? சரி, என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து எதுக்காக நான் ப்ரூஃப் பண்ண வரேன்னா ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் ப்ரூஃப் பண்ண வரேன். சோ நான் ட்ரிவியல் சப்குரூப்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். So if GBA finite group and P divides order of G, there exists an element A belongs to G such that order of A equal to P. சரியா? அப்ப ஆர்டர் ஆஃப் ஜிக்கு கரஸ்பாண்டிங் ஒரு Pங்கிற ஒரு நம்பர் எடுத்து அந்த P வந்து இந்த ஆர்டர் ஆஃப் G இந்த பிரைம் நம்பர் P இன் தி சென்ஸ் பிரைம் நம்பர் இந்த பிரைம் நம்பர் ஆர்டர் ஆஃப் G டிவைட்ஸ் பண்ணுச்சுனா டிவைட் கிடையாது டிவைட்ஸ் பண்ணுச்சுனா ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். A belongs to G. அந்த Aங்கிற எலிமெண்ட்டினுடைய ஆர்டர் எப்படி இருக்கும்? Pங்கிற ஃபார்மட்ல பிரைம் நம்பர் அதே பிரைம் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெள்ளனோட தான் இருக்கும். சரியா? இதுல இப்ப பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யறது அப்படின்னா GBA group of order 125. கரெக்ட்டா? GBA group of order 125. அப்ப நான் அந்த பிரைம் நம்பர் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா 5BA பிரைம் நம்பர் அந்த P = 5 நான் எடுத்துட்டேன். சரியா? P = 5. அப்ப இதுல என்ன செஞ்சிரலாம் அப்படின்னா 5 divides order of G. 5 வந்து 125 டிவைட் பண்ணனும். நான் சொன்ன மாதிரி 125 இதுக்கு என்ன அர்த்தம்? 125/5 ன்னு அர்த்தம். சோ வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. சரியா? இந்த வேல்யூல there exists an element நிச்சயமா ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். A belongs to G such that அந்த ஆர்டர் அந்த எலிமெண்ட்க்கு ஆர்டர் என்னவா இருக்கும்? 5 இருக்கும் அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட். இதுக்கு அடுத்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ சிம்பிளி கவனிச்சிட்டே வந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா Gங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப் P divides order of G இருக்கும்போது ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலிமெண்டோட ஆர்டர் என்னவா இருக்கும்? இந்த பிரைம் நம்பரா இருக்கும். ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுலாம். சரியா? அப்ப அந்த ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேள்வி இல்ல. ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த P divides order of G இருக்கும்போது அந்த எலிமெண்டோட ஆர்டர் என்னவா இருக்கும்? அந்த பிரைம் நம்பரா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு 5 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா நம்ம ஆர்டர் ஆஃப் A = 5 அப்படிங்கறது வரைக்கும் நம்ம சொல்லிருக்கோம். கரெக்ட்டா? ரைட். இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் திரும்ப அகைன் அந்த தியரி தான் அப்ளை பண்ணிருக்கேன். Pங்கிறது ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணுச்சுனா 5ங்கிறது 125 டிவைட் பண்ற காரணத்தால 5ங்கிறது நம்மளா எடுத்துக்கிறது தான். எந்த நம்பர் டிவைட் பண்ணா சரி அந்த நம்பருக்கு ப்ராப்பரா ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். 5ங்கிறது மட்டும் தான் கிடையாது. இது ரிலவெண்டா நீங்க என்ன நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எலிமெண்டா 5 சூஸ் பண்ணிருக்கேன். there exists an element A belongs to G. ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த குரூப்ல இருந்து. சேம் அந்த குரூப்ல இருந்து இந்த 125 ஆர்டர் இருக்குதுல இந்த குரூப்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலிமெண்ட்டினுடைய ஆர்டர் வந்து 5 ன்னு உங்களுக்கு வரும். சரியா? அந்த என்ன பிரைம் நம்பர் வரும். சரி, இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்த கன்க்ளூஷன் நமக்கு கண்டென்ட்டே கொடுக்கல. ஆக்சுவலா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒண்ணு டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ கான்சியஸ் தியரம்ல இருந்து என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலிமெண்ட்டினுடைய ஆர்டர் there exists an element A belongs to G such that
ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இது ஒரு ஹிண்டா வச்சுக்கணும், ஜஸ்ட் ஒரு ஹிண்டா நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது நத்திங் பட் that element should be a corresponding order would be 5. சரியா, அந்த மாதிரி ஃபார்மேட்ல வருது. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு குரூப்புக்கு ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து அந்த குரூப்போட ஆர்டர் விட கம்மியா வந்துச்சுன்னா, இந்த சென்ஸ் 125 விட கம்மியா எது கிடைச்சாலுமே, இப்போ பாத்தீங்கன்னா 125 விட கம்மி தானே 5, அப்படி கம்மியா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் கிடைச்சிச்சுன்னா அந்த எலிமெண்ட்டை வச்சு ஒரு சப் குரூப் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த சென்ஸ் இந்த ஏவை ஜெனரேட்டரா வச்சு இந்த ஏவை ஜெனரேட் பண்ணி ஏ பவர் 2 ஏ பவர் 3 ஏ பவர் 4 ஏ பவர் 5 இந்த சென்ஸ்லயே நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால ஒரு சப் குரூப் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். எப்ப அப்படின்னா குரூப்பினுடைய ஆர்டரை விட ஒரு எலிமெண்ட்டினுடைய ஆர்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்போது. சப்போஸ் கூட போக சான்ஸ் கிடையாது, ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஏ மஸ்ட் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. எப்பயுமே ஆர்டர் ஆஃப் ஏ வந்து ஆர்டர் ஆஃப் ஜி நிச்சயமா டிவைட் பண்ணணும், அது ஒரு ரூல். சோ நீங்க ஜிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இது மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா ஒரு எலிமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இந்த எலிமெண்ட்ல ஒரு இந்த ஆர்டர்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த எலிமெண்ட்டை வச்சு ஒரு சப் குரூப் நல்லா ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த சென்ஸ் அந்த சப் குரூப்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னா, என்ன ஃபார்மேட்ல இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா அந்த சப் குரூப்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும், 5 எலிமெண்ட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சப் குரூப்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும், 5 எலிமெண்ட் இருக்கும். இந்த ஏல எத்தனை ஆர்டர் இருக்கோ, ஏவோட ஆர்டர் என்ன 5, அப்படின்னா 5 எலிமெண்ட் இருக்கிறவங்க சப் குரூப் நல்லா என்னால எழுத முடியும். ஒரு எலிமெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும், அந்த எலிமெண்ட்னுடைய ஆர்டர் வந்து சம் வேல்யூ, அந்த வேல்யூவை வச்சு என்ன செய்ய முடியும், நம்மளால ஒரு சப் குரூப் கண்டுபிடிக்க முடியும். வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் த எலிமெண்ட் ஜெனரேட்டர் வச்சு முடியும். சோ நான் அந்த எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட் 5ங்கிற எலிமெண்ட் வந்து உள்ள இருக்கு, 5ங்கிற ஆர்டர்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் எடுத்துக்கிட்டேன். எந்த தேவைப்படி காட்சிஸ் தேவைப்படி ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 5ங்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த 5ங்கிற ஆர்டரை வச்சு என்ன செஞ்சுட்டேன், ஒரு சப் குரூப்பா நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். அப்ப ஜிங்கிற குரூப்புக்கு ஹச்ங்கிற ஒரு சப் குரூப் நிச்சயமா கிடைக்குது. அந்த சச் என்ன கண்டிஷனோட கிடைக்குது அப்படின்னா, அந்த சப் குரூப்னுடைய ஆர்டர் வந்து 5ஆ இருக்கு. இந்த 5 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 5ஆ இருக்கும்போது 5 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். 7 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் 7 ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா 7 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி சப் குரூப் நல்லா எழுத முடியும். எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் இருக்கிற மாதிரி சப் குரூப் நிச்சயமா எழுத முடியும். இது ஒரு தியரி. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலிமெண்ட் திரும்ப ரிப்பீட் பண்றேன், ஏன்னா ரொம்ப கஷ்டமான ரிசல்ட், ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஜிங்கிற குரூப்ல இருந்து ஒரு எலிமெண்ட் நான் எடுத்திருக்கேன், அந்த எலிமெண்டோட ஆர்டர் 5. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத காட்சிஸ் எப்படி வந்துச்சு, அந்த எத்தனை ஆர்டர் இருக்கோ அந்த எலிமெண்டோட ஆர்டர் என்னவோ அந்த எலிமெண்ட்டை வச்சு ஒரு சப் குரூப்பை என்னால ஜெனரேட் பண்ண முடியும். அந்த சப் குரூப்புடைய ஆர்டர் வந்து 5ஆ இருக்கும். இது ஒரு கான்செப்ட். சரியா, சோ இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம எலிமெண்ட் இருந்துச்சு, அந்த எலிமெண்ட்ல இருந்து ஒரு சப் குரூப் கண்டுபிடிச்சோம். சரி இந்த சப் குரூப் நான் ட்ரிவியல் சப் குரூப்பா ட்ரிவியல் சப் குரூப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ட்ரிவியல்னா என்ன, ட்ரிவியல்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க சரி நல்லா கவனிக்கணும். நான் ட்ரிவியல் இன்னொரு பேரு நான் ப்ராப்பர், இம்ப்ராப்பர். சரியா, இம்ப்ராப்பர். இந்த கணக்கு இது கூட குழப்பம்னு வச்சுக்கலாமே. நான் ட்ரிவியல் அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் ட்ரிவியல் அப்படின்னா ப்ராப்பர் சப் குரூப்னு அர்த்தம். தப்பா சொல்றேன். நான் ட்ரிவியல் அப்படின்னா ப்ராப்பர் சப் குரூப்னு அர்த்தம். ட்ரிவியல் அப்படின்னா இம்ப்ராப்பர்னு அர்த்தம். சரியா, இப்படி இருந்தா ட்ரிவியல்னா இம்ப்ராப்பர்னு அர்த்தம். இந்த நான் ட்ரிவியல் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சின்ன கன்ஃபியூஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் ட்ரிவியல் அப்படின்னா ப்ராப்பர் சப் குரூப்ஸ், ட்ரிவியல் அப்படின்னா இம்ப்ராப்பர் சப் குரூப். பேர் மட்டும் தான் சேஞ்ச், ஆனா எல்லாமே ஒண்ணுதான். நான் ட்ரிவியல் இன்னொரு பேர் என்னது ப்ராப்பர், ட்ரிவியல் இன்னொரு பேர் என்னது இம்ப்ராப்பர். எப்ப சொல்லுவோம் ஒரு சப் குரூப்பை, எப்ப ட்ரிவியல் சப் குரூப், எப்ப ட்ரிவியல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரிவியல் சப் குரூப்னு எப்ப சொல்லுவீங்க, ஒரு சப் குரூப்பை எப்ப ட்ரிவியல் சப் குரூப்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஹெச்சும் ஈக்குவலா இருந்தா ட்ரிவியல் சப் குரூப். அதர்வைஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் ஒன்னு இப்படி இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஆர்டர் ஆஃப் ஹெச் ஒன்னா இருக்கணும். இப்படி இருந்தா ட்ரிவியல் சப் குரூப். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா நான் ட்ரிவியல் சப் குரூப். அவ்வளவுதான், சிம்பிள். சரியா, ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஹெச்சும் ஈக்குவலா இருக்கும்போது ட்ரிவியல் சப் குரூப், இந்த சென்ஸ் இம்ப்ராப்பர் சப் குரூப். ஆர்டர் ஆஃப் ஹெச் ரெண்டு ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தா என்னது உங்களுக்கு ஒன்னு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதுல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்க இம்ப்ராப்பர்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். நிறைய புக்ஸ்ல டிஃபர் ஆகும். இந்த ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 1 அப்படிங்கறது நிறைய இடத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. அதையும் வந்து நான் ட்ரிவியல் எடுத்துப்பாங்க. யூசுவலி ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவலா தான் ட்ரிவியல், ஆர்டர் ஆஃப் ஹெச் ஒன்னா இருந்தாலும் ட்ரிவியல். சரியா, நம்மளுக்கு இது ட்ரிவியல் இல்லையா, ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவலா இருக்கு. ஆர்டர் ஆஃப் ஜி 125, ஆனா ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து 5. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆர்டர் ஆஃப் ஹெச் ஒன்னா இருக்கா, இல்ல ஆர்டர் ஆஃப் ஹெச் 5ஆ இருக்கா. அப்ப நிச்சயமா இது என்ன கிடையாது, ட்ரிவியல் கிடையாது. அப்ப இது என்ன குரூப், அப்ப எக்ஸிஸ்ட் ஆன குரூப் ஹைச்ங்கிறது வந்து ஒரு நான் ட்ரிவியல் சப் குரூப். எதுக்கு இது ஒரு நான் ட்ரிவியல், இது ஒரு நான் ட்ரிவியல் சப் குரூப் ஆஃப் G. G க்கு நான் ட்ரிவியல் சப் குரூப் கிடைச்சிருக்கு. அப்ப G has a non trivial subgroups. நான் ஒரு சப் குரூப்பை காட்டிட்டேன். சரியா, G has a non trivial subgroup. சோ ஆப்ஷன் A ங்கிறது உங்களுக்கு கரெக்ட். சரியா, சோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக. திரும்ப ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், காட்சிஸ் தியரம் படி ஜிங்கிற ஃபைனல் குரூப். அப்போ பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கும்போது ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலமெண்ட் ஆர்டர் அந்த பிரைம் நம்பரா இருக்கும். ஸோ நான் 5ங்கிற ஒரு பிரைம் நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன். 5 டிவைட்ஸ் 125. ஸோ ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்னா எனக்கு தேவையில்ல, ஆர்டர் எப்படி இருக்கும்னா எனக்கு தேவையில்ல. ஆனால் ஆர்டர் இருந்தாலும் அதுக்கு 5 இருக்கும். இந்த ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே மஸ்ட் கிடையாது. ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த எலமெண்ட் ஆர்டர் 5 இருக்கும். அடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அந்த எலமெண்ட் ஆர்டர் 5 இருக்கு அப்படின்னா, இந்த எல்லாம் நிறைய பேருக்கு புரியாது, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அந்த எலமெண்ட் ஆர்டர் 5 இருக்கு. 5 இருக்கும்போது அந்த 5ங்கிற ஆர்டரை வச்சு என்னால ஒரு சப்குரூப்பை கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த ஏவை ஜென்ரேட்டரா யூஸ் பண்ணி. சரியா, நீங்க இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம். இந்த ஏவை யூஸ் பண்ணி 5 எலமெண்ட் இருக்கிற ஒரு சப்குரூப்பை என்னால ஃப்ரேம் பண்ண முடியும். சரியா, அப்ப ஆர்டர் ஆஃப் ஹெச்ங்கிறது 5 உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஏங்கிற எலமெண்ட் இருக்குல்ல, அந்த ஏங்கிற எலமெண்ட்டை வச்சு 5 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சப்குரூப் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், 5 வந்துடும். ஸோ நான் ட்ரிவியலா ட்ரிவியலான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிவியல்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவலா இருக்கணும், இல்ல ஆர்டர் ஆஃப் ஹெச் ஒன்னா இருக்கணும், அதுவும் இல்ல. அப்போ இது ஒரு நான் ட்ரிவியல் சப்குரூப். ஸோ ஹெச்ங்கிறது ஒரு நான் ட்ரிவியல் சப்குரூப் உங்களுக்கு கிடைச்சத காரணத்தால ஜிக்கு வந்து ஒரு நான் ட்ரிவியல் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியாத கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு படிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். நம்ம கான்செப்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டாகவும் இருக்கும். சரியா, டவுட் எல்லாம் கேளுங்க. இந்த இடம் தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அந்த எலமெண்டோட ஆர்டர் 5 இருந்தா அந்த 5 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சப்குரூப் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும். அது ஒரு தியரி. சரியா, அப்படிங்க வச்சுக்கணும். என்னென்ன ஆர்டர் ஒரு குரூப்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். அந்த எலமெண்டோட ஆர்டர் வந்து சம் பிரைம் நம்பர் எப்படி சம் எலமெண்ட் சம் நம்பரா இருந்து வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை வச்சு என்னால என்ன செய்ய முடியும், ஒரு சப்குரூப் ஃப்ரேம் பண்ண முடியும். அந்த சப்குரூப் ஆர்டர் என்னவா இருக்கும், அந்த எலமெண்டோட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு, ஏன்னா ஏனால தானே ஜென்ரேட் ஆகுது, அப்ப ஏவோட ஆர்டர் தான் ஹெச்னுடைய ஆர்டர், இந்த எலமெண்டோட ஆர்டர் தான் ஹெச்ன்ற சப்குரூப்போட ஆர்டர். இது ஒரு தியரி. ஸோ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து உங்களுக்கு ஃபைன். டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். சரி, இப்போ நம்ம ஆப்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஆப்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, காட்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சோம். அந்த எலமெண்ட்டை வச்சு அந்த எலமெண்டோட ஆர்டரை வச்சு ஒரு சப்குரூப் ஃப்ரேம் பண்ணோம். அந்த சப்குரூப்னுடைய ஆர்டர் வந்து ட்ரிவியலா நான் ட்ரிவியல்னு பார்த்தோம். நான் ட்ரிவியல் வந்துச்சு. ஸோ ஆப்ஷனே கரெக்ட்னு சொல்லியாச்சு. இப்போ ஆப்ஷன் பி என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ப்ராப்பர் சப்குரூப்பா, சென்டர் ஆஃப் ஜி வந்து 5 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எனக்கு என்னன்னா ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு ப்ரூவ் தட் ஆர் ட்ரை டு எலிமினேட். அவ்வளவுதான் நம்ம மொத்தமே இந்த கான்செப்டே அவ்வளவுதான். ஒன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ப்ரூவ் பண்ண முடியல எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுல சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்குரூப்னு சொல்றாங்க. இப்போ ப்ராப்பர் சப்குரூப்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ப்ராப்பர்னா இம்ப்ராப்பர்னா என்ன? இம்ப்ராப்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்பர் ஈஸியா சொல்லிடலாம். இம்ப்ராப்பர்னா என்ன? ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஹெச்சும் ஈக்குவலா இருக்கும் ஒண்ணு. சரியா, சென்டர் ஆஃப் ஜிங்கிறது எப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும். சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ஒரு சப்குரூப் தான். சென்டர் ஆஃப் ஜினா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா? சென்டர் ஆஃப் ஜினா நத்திங் பட் இசட் ஆஃப் ஜி லேர்ன் பண்ணுவாங்க. சென்டர் ஆஃப் ஜிங்கிறது இசட் ஆஃப் ஜி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த இசட் ஆஃப் ஜி எலிமெண்ட்ஸ்னா எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸா இருக்கும்னா, x belongs to g such that நிறைய எக்ஸா இருக்கும். அந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் எங்க இருக்கும், அந்த குரூப்ல இருக்கும். சரியா, எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் ஃப்ரேமா இருக்கும் அப்படின்னா ax equal to xa இருக்கும் for each a belongs to g. அதாவது நத்திங் பட் ஒண்ணுமே கிடையாது, எல்லா எக்ஸையும் கலெக்ட் பண்ணி உள்ள போடுங்க. அந்த எக்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்னா, மிச்ச எலிமெண்ட் இருக்கிற ஏல எக்ஸ் தவிர்த்துட்டு ஏல நிறைய எலிமெண்ட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜில வந்து ஏபிஎக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ எக்ஸ் வந்து இதுக்குள்ள வரணும்னா என்ன இருக்கணும், XA equal to AX அது ஒன்று இருக்கணும், XB equal to BX அது இருக்கணும். ஏன்னா எல்லா ஏக்கும் ஜில இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இந்த எக்ஸ் வந்து இதுக்குள்ள வரணும் அப்படின்னா ஜில இருக்கிற அதர் எலிமெண்ட்ஸோட கம்யூட் பண்ணணும். நத்திங் பட் அவ்வளவுதான். இந்த எக்ஸ் வந்து இந்த ஏ கூட கம்ப்ளீட் பண்ணணும், இந்த எக்ஸ் பி கூட கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணிச்சுன்னா எக்ஸ் உள்ள வரும். இப்போ ஏ வந்து இதுக்குள்ள வரணும்னா என்ன அர்த்தம், ஏ வந்து பி கூட கம்ப்ளீட் பண்ணணும், ஏ வந்து எக்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்யூட் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, XA equal to AX இருக்கான்னு பார்க்கணும். எப்படின்னு பாப்பீங்கல்ல, XA equal to AX இருக்கான்னு பார்க்கணும், XB equal to BX இருக்கான்னு பார்க்கணும், எல்லா எலிமெண்ட்டுக்கும் பார்க்கணும். இப்போ பின்ற எலிமெண்ட் உள்ள வரணும்னா என்ன இருக்கணும், BA equal to AB இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ் கூட கம்ப்யூட் ஆகணும், BX equal to XB இருக்கணும். ஒரு எலிமெண்ட் கூட கம்ப்யூட் ஆகலைனாலுமே அதனால தான் அந்த ஃபார் ஈச் போட்டுருக்கேன். இந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட் ஜில இருக்கிற ஒவ்வொரு ஏ கூட கம்ப்யூட் ஆகணும். ஒவ்வொரு ஏன்னா இந்த ஏ இந்த இதுவும் ஒரு எலிமெண்ட். சரியா, ஸோ எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஜென்ரலா ஏன்னு பிக் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு எலிமெண்ட் இதுக்குள்ள வரணும்னா அந்த எலிமெண்ட் அந்த குரூப்ல இருக்கிற அதர் எலிமெண்ட்ஸ்னுடைய எலிமெண்டோட கம்ப்யூட் பண்ணணும். எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் உள்ள வரணும்னா ஏபியோட கம்ப்யூட் பண்ணணும், ஏ உள்ள வரணும்னா பிஎக்ஸோட கம்ப்யூட் பண்ணணும். கம்ப்யூட் அப்படின்னா என்னன்னா XA equal to AX, XB equal to BX. இந்த ஃபார்மாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எக்ஸ்ன்ற எலிமெண்ட் உள்ள வந்துடும். இதுதான் சென்டர். சரியா, இதுதான் குரூப்போட சென்டர். அப்ப எப்ளின் குரூப்புக்குள்ள சென்டர் எப்படி இருக்கும் நல்லா யோசிப்பாங்க. எப்ளின் குரூப்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கம்ப்யூட் பண்ணணும். அதான் எப்ளின் குரூப் அர்த்தம். எப்ளின் குரூப்னா என்ன அர்த்தம், கம்யூனிட்டி தானே எப்ளின் குரூப். அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம டெஃபினிஷன் படிச்சிருக்கோம் அப்படின்னா, AB equal to BA for each A, B belongs to G. எல்லா எலிமெண்ட் கூட எல்லா எலிமெண்ட்டும் கம்ப்யூட் ஆகும். அப்படிங்கிறப்போ நீங்க எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் எப்ளின் குரூப்ல கம்ப்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்ப ஜில இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எங்க வந்துடும், சென்டருக்கு வந்துடும்.
புரியுதா? அதாவது ஜிங்கிறது ஒரு எப்ளின் குரூப்பா இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு எலமெண்ட் சென்டருக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் அதுல குரூப்ல இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸோட கம்யூட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஜிங்கிறது எப்ளின் குரூப்பா இருக்கும்போது எப்ளின் குரூப்ல நார்மலாவே எப்படிதான் இருக்கும், உள்ளுக்குள்ள எல்லா எலமெண்ட்டும் கம்யூட் ஆகி தான் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இசட் ஆஃப் ஜி உங்களுக்கு என்ன வந்துடும், சிம்பிளா ஜில இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கம்யூட் ஆகிருக்கணும்ல, ஜி அப்படியே ஆன்சர் தான் வந்துடும் சிம்பிளா. இப்ப பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ஒரு சப்லூப்பும் கூட, சென்டர் ஆஃப் ஜி அப்படிங்கிறது ஒரு சப்லூப்பும் கூட. சரியா? இதுக்கும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கு, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே அதுல இருக்கு. சரியா? இது எப்படின்னா இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத கேள்வி, அதை விட்டுருவோம். இப்போதைக்கு ஜிங்கிறது எப்படின்னு குரூப்பா இருந்தா இசட் ஆஃப் ஜிங்கிறது என்ன வந்துடும், ஜி வந்துடும். அதே மாதிரி இசட் ஆஃப் ஜி ஜி ஆயிருந்துச்சுன்னா ஜிங்கிறது எப்படி குரூப்பா வந்துடும், இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன். இது ஒரு ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கிறது. ஜிங்கிறது எப்படின்னா இருக்கும்போது ஜி இஸ் எபிலியன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி. சென்டர் ஆஃப் ஜினா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், சென்டர் ஆஃப் ஜினா ஒரு எலமெண்ட் சென்டர் ஆஃப் ஜில இருக்கணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் குரூப்ல இருக்கிற மற்ற எலமெண்ட்னுடைய கமிட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கணும். ஒரு எலமெண்ட்ல கமிட் ஆகணும் அது தப்பு தான். ஆனா எப்ளிங் குரூப் பொறுத்த வரைக்கும் உள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கமிட் ஆகி இருக்கும். அதனால சென்டர் ஆஃப் ஜில எல்லா எலமெண்ட்டும் உள்ளுக்குள்ள வந்துடும். சரியா? இப்ப கேட்கிற கேள்வி என்ன, இப்ப கேள்வி இருக்கும். இப்ப சென்டர் ஆஃப் ஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இம்ப்ராப்பர் சப்குரூப்னா என்ன சொல்லியிருந்தோம், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச். அப்படி இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ப்ராப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட் நத்திங் பட் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ரெண்டுல ஏதாச்சும் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாம போகணும். போச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஆயிடும். அப்ப சென்டர் ஆஃப் ஜி வந்து ப்ராப்பர் சப்குரூப் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஒன்னு ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச்னு சொல்லணும். ஆர்டர் ஆஃப் ஹெச்ங்கிறது இந்த இடத்துல யாரு, செட் ஆஃப் ஜி. சரியா? சப்குரூப்ங்கிறது யாரு, செட் ஆஃப் ஜி. ஒன்னு ஆர்டர் ஆஃப் ஹெச்ங்கிறது ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறத வந்து ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜி நீங்க சொல்லணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே, சம் முடிஞ்சு. ஏன்னா ப்ராப்பர் சப்குரூப் கிடையாது. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜி சொல்லிட்டீங்கன்னா செட் ஆஃப் ஜிங்கிறது என்ன வந்துடும் உங்களுக்கு, இம்ப்ராப்பர் சப்குரூப் வந்துடும். H is said to be improper. H திரும்ப சொல்றேன், H is improper, which implies that order of G equal to order of H இருக்கணும், இல்லாட்டி order of H equal to 1 இருக்கணும். சரியா? ஒண்ணு நீங்க இத க்ளைம் பண்ணனும், அப்படி இல்லாட்டினா order of set of G வந்து 1 சொல்லணும். சரி, இந்த ரெண்டையுமே என்னால சொல்ல முடியல அப்படின்னா இம்ப்ராப்பரா இருக்காது, ப்ராப்பரா தான் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா என்னால எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். எப்படிங்கன்னா இப்ப ஜிங்கிற ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுப்போம். ஜிங்கிற குரூப் வந்து என்ன எலிமெண்ட் 125. இந்த 125 இருக்கிற மாதிரி ஒரு குரூப் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும்னா நிச்சயமா முடியும். நீங்க எந்த ஆர்டர் கொடுத்தாலும் என்னால ஒரு குரூப் சொல்ல முடியும். அதையும் ஒரு ரிசல்ட்டா இருக்கு. There exists for each n என்ன நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் there exists a group Z10. சரியா? நீங்க எந்த n கொடுத்தாலும் என்னால ஒரு குரூப்பை ஃப்ரேம் பண்ண முடியும். Z10 அப்படிங்கறத என்னால ஃப்ரேம் பண்ண முடியும். அதனால நீங்க இப்ப 125 சொல்றீங்க அப்படின்னா நான் Z10 ஈக்குவல் டு Z125 நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். Z125 எப்படி இருக்கும் அப்படின்னா 0 1 2 எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டே இந்த 124 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 125 எலிமெண்ட்ஸ் உள்ள பிளேஸா இருக்கும். 125th எலிமெண்ட் உள்ளுக்குள்ள இருக்காது. இதுதான் உங்களுக்கு Z125. சரியா? இந்த கடையில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் போக வேணாம். இப்போ Z125 இப்போ Z125 அப்படின்னா நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து பாக்குறேன். பாத்தீங்களா, எப்பயுமே ப்ராப்பரா தான் இருக்குன்னு சொல்றான். அது எப்படி எப்பயும் ப்ராப்பரா இருக்கும், இம்ப்ராப்பரா இருக்க சான்ஸ் இல்லையா? இம்ப்ராப்பரா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் என்ன எடுத்திருக்கேன், Z125 எடுத்திருக்கேன். இப்போ Z125 அப்படிங்கிறப்போ இதுல இருந்து உங்களால என்ன செய்ய முடியும், Z125ங்கிறது எபிலியன். நல்லா யோசிச்சுங்க, Z125ங்கிறது எபிலியன் குரூப். இது எல்லாமே நான் ப்ராப்பர்ட்டி வரிசையா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா சொல்றேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க. Z125ங்கிறது எபிலியன். அப்ப எபிலியனா இருக்கிற காரணத்தினால F1 உள்ள F ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது என்னன்னு மாறிடும், Z ஆஃப் ஜிங்கிறது என்னது, ஜீன் மாறிடும். சரியா? ஒரு குரூப் எபிலியனா இருந்தா Z ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி. அப்ப இதுக்கு சென்டர் என்ன வரும், அப்ப இதுக்கு சென்டர் Z ஆஃப் Z125. இந்த Z சென்டர், இந்த Z125ங்கிறது குரூப். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. which is equal to nothing but Z125 னே வந்துரும். கரெக்ட்டா? அப்படியே எழுதுங்களேன். ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் ஜிங்கிறது G னே வந்துரும். அப்ப ஜிங்கிறது Z125, நான் எடுத்துக்கிட்ட G வந்து Z10. for each n belongs to the existed group G equal to Z10. சோ இந்த ப்ராப்ளம்ல கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. for each n belongs to the existed group ஒரு குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன ஃபைனைட் ஆர்டர், என்ன நேச்சுரல் நம்பரா இருந்தாலும் G is equal to Z10 அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். சோ G equal to Z10, Zn Z125, Z125ங்கிறது எப்படிங்கிறதுனால இந்த சென்டர் வேற நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்டிஜர், Z125 அப்படிங்கிறது இன்டிஜர் செட், இது வந்து சென்டர் செட். சரியா? சென்டர் ஆஃப் Z125, இந்த Z வேற இந்த Z வேற குழப்பிக்க கூடாது. சென்டர் ஆஃப் Z125 equal to Z125. in the sense எப்படினா இருந்துச்சுன்னா Z ஆஃப் G என்ன வந்துரும், உங்களுக்கு G னே வந்துரும். அப்ப G சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சென்டர் ஆஃப் Gங்கிறது நமக்கு யாரு, Z125. so Z125 is equal to G தான் வரும், Z125 வந்துரும். அப்ப ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G என்னது, ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் Gங்கிறது Z125. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும்.
ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜி செட் ஆஃப் ஜிங்கிறது ஜீன் இருந்துச்சுன்னா செட் ஆஃப் ஜிங்கிறது ஜீன் இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜிங்கிறது நத்திங் பட் என்ன வந்துடும் ஆர்டர் ஆஃப் ஜீனே வந்துடும் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் ஜீனே வந்துடும் அப்ப ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜி உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும் ஆர்டர் ஆஃப் z ஆஃப் g is equal to ஆர்டர் ஆஃப் z ஆஃப் z125 நல்லா திரும்பி சொல்றேன் இந்த z என்ற சென்டர் இந்த z125 ங்கிறது ஒரு குரூப் அப்ப ஆர்டர் ஆஃப் g னே வந்துரும் g ங்கிறது நான் z125 தான் எடுத்துர்க்கேன் z125 ஓட ஆர்டர் என்னது 125 சிம்பிள் அது 125 குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் காம்ப்ளிகேட் பண்ணா படிங்க g ங்கிறது ஹெப்லியன் அப்ப z ஆஃப் g ங்கிறது g வந்துரும் அப்ப ஆர்டர் ஆஃப் z ஆஃப் g ஆர்டர் ஆஃப் g னே வந்துரும் அப்ப ஆர்டர் ஆஃப் z ஆஃப் z125 ஆர்டர் ஆஃப் z125 is equal to 125 அப்ப என்னால என்ன செய்ய முடியுது ஒரு சப்குரூப்போட ஆர்டரும் ஒரு குரூப்போட ஆர்டரும் சேமா இருந்தா அந்த சப்குரூப் என்ன சப்குரூப் இம்ப்ராப்பர் சப்குரூப் இப்போ z125ங்கிறது நான் எடுத்துக்கிட்ட ஒரு சப்குரூப் ஆனா அந்த z125 ஓட ஆர்டர் எதோட ஆர்டருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படி ஈக்குவல் ஆகிட்ட காரணத்தினால இந்த சென்டர் ஆஃப் ஜிங்கிறது என்ன ஒரு சப்குரூப் இம்ப்ராப்பர் சப்குரூப்பா நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிட்டேன் சரியா இந்த z125 அப்படிங்கிறது குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அதுக்கு ரெண்டு சேம் கிடையாது இது ஒரு சப்குரூப் இது ஒரு சப்குரூப் கடைசில நம்ம என்ன சொல்லிட்டோம் ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க எடுத்த z125யும் நீங்க எடுத்துக்கிட்ட ஜியும் ரெண்டும் சேம் தான் எடுத்த z125 க்கு சென்டர் z125 ஓட சென்டரும் எடுத்துக்கிட்ட குரூப்பும் சேம் தான் அப்படி சொல்லிட்டு காரணத்தினால ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் ஜியும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த இடத்துல சேம் ஆயிடுச்சு இந்த இடத்துல சப்குரூப் நான் சொல்றேன்ல சப்குரூப் யார் சார் கேட்டீங்கன்னா இந்த z ஆஃப் ஜி தான் சோ அந்த z ஆஃப் ஜியினுடைய ஆர்டரும் குரூப்பினுடைய ஆர்டரும் நான் சேம்னு சொல்லி க்ளைம் பண்ணிட்ட காரணத்தினால z ஆஃப் ஜிங்கிறது ப்ராப்பரா இருக்காது இம்ப்ராப்பரா தான் இருக்கும் ஏன்னா குரூப்பினுடைய ஆர்டரும் z ஆஃப் ஜியினுடைய ஆர்டரும் சேம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்காது அது ப்ராப்பர் சப்குரூப்பா உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது இம்ப்ராப்பர் சப்குரூப்போட எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு சரி அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கேட்டு படிங்க ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும் நான் இந்த இடத்துல திரும்ப சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு உதவியா புரிஞ்சதா அப்படிங்கிற காரணத்தினால தான் ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா திரும்ப எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு படிங்க சரி அந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்குரூப்னு சொல்லிட்டாங்க சரியா ஆனா ப்ராப்பர் சப்குரூப்பா இருக்காது இம்ப்ராப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் கிளைம் பண்ண போறேன் சரி இம்ப்ராப்பரா இருக்க கூடாதுன்னா அந்த சென்டர் ஆஃப் ஜியினுடைய ஆர்டரும் குரூப்பினுடைய ஆர்டரும் சேமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை என்னால செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும் அதுக்கு ஒரு தியரி இருக்கு எவ்ரி நேச்சுரல் நம்பர் that exists a group Zn so Zn equal to Z125 Z125 எப்படின்னு அப்படிங்கிற காரணத்தினால சென்டர் ஆஃப் ஜியும் ஜியும் சேம் சரியா அப்ப ரெண்டு பக்கம் என்ன செஞ்சுக்கலாம் ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் ஜி equal to ஆர்டர் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம் அப்ப ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் Z25 equal to ஆர்டர் ஆஃப் Z125 equal to 125 அப்ப இந்த சப்குரூப்பினுடைய ஆர்டரும் சேம் ஆயிடுச்சு சோ சேம் ஆயிட்ட காரணத்தினால உங்களுக்கு இம்ப்ராப்பர் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு சென்டருக்கு இந்த குரூப்பை நான் ஷோ பண்ணிட்டேன் அப்ப எப்பயுமே நிச்சயமா என்ன இருக்காது ப்ராப்பர் சப்குரூப்பா இருக்காது இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு இம்ப்ராப்பர் நான் காட்டிட்டேன் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டா போதும் கரெக்ட்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் பண்ணணும் சோ நான் தப்புன்னு சொல்றதுக்கு Z125 எடுத்துக்கிட்டு இதோட இந்த சப்குரூப்புக்கும் இந்த குரூப்போட ஆர்டர் சேமா இருக்கு அப்ப நிச்சயமா எப்பவுமே ப்ராப்பரா இருக்காது இம்ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் சோ ஆப்ஷன் பிங்கிறது உங்களுக்கு தப்பாயிடும் as well as எப்பவுமே ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G 5 தான் இருக்கும்னு கேக்குறாங்க இல்ல நான் 125 இருக்கனாலே ஒன்னு நான் காட்டிட்டேன் கரெக்ட்டா Z ஆஃப் Gங்கிறது என்னது 120 இந்த 5 கரெக்ட்டா இருந்தா இதுவும் கரெக்ட்டா இருக்கும்ல ஏன்னா ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G 5 ஆ இருந்தா Z ஆஃப் Gங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்குரூப்பா மாறிடும் சோ அந்த அளவுக்கு வேணா சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்குரூப்பா இல்ல அந்த காரணத்தினால இவ்வளவு தப்பு தான் ஏன்னா ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G 125 இந்த மாதிரி என்னால காட்ட முடியுது சோ தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டா போதும் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணிட்டேன் அதனால ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வந்து தப்பு சரி இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி அப்படிங்கறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாடல் ஜியோட பேஸ் புரியாதவங்களுக்கு கொஞ்சம் இந்த பேஸ் சென்டர்னா என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் அந்த பேஸ்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிறது இருக்கிறவங்க மட்டும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும் நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டடா இந்த வீடியோ தெரிஞ்சதும் பாத்தீங்கன்னா நான் ஆர்டர்னா எப்படி இருக்கும் சென்டர் ஆஃப் ஜி எப்படி இருக்கும் நான் நடத்தவே இல்லை Z ஆஃப் ஜியோட ப்ராப்பர்ட்டி வச்சு பேசியிருக்கேன் ஆர்டரோட ப்ராப்பர்ட்டி வச்சு பேசியிருக்கேன் அப்படிங்கிற சேஞ்சில் மட்டும் தான் வந்திருக்கு ஏன்னா சென்டர் ஆஃப் ஜிங்கிறது ப்ராப்பர் சப்குரூப் சோ ப்ராப்பரா இல்ல இம்ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்காக Z125 எடுத்தோம் Z125 எப்படி அந்த காரணத்தினால ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஜியும் சேமா இருக்கும் ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஜியும் சேமா இருக்கும் சரியா அப்ப Z ஆஃப் ஜிங்கிறது என்னன்னா ஒரு நான் ட்ரிவியல் சப்குரூப் ஒரு ட்ரிவியல் சப்குரூப் ஒரு இம்ப்ராப்பர் சப்குரூப் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா ட்ரிவியல் என்ன சொல்லிருக்கேன் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் H தட் H is Z ஆஃப் ஜி சரியா அதான் முக்கியம் ரொம்ப முக்கியம் சோ ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் ஜி ஈக்குவல் ஆயிட்ட காரணத்தினால எப்பவுமே ப்ராப்பரா இருக்காது இம்ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி முடிச்சிட்டோம் சோ ஆர்டர் ஆஃப் Z ஆஃப் G 5 ஆ இருக்கும் சான்ஸ் இல்ல ஏன்னா 125 சொல்லி நம்ம க்ளைம் பண்ணி முடிச்சோம் ஏன்னா Z ஆஃப் n எடுத்தோம் Z125 சொல்லி எடுத்துட்டோம் இது எப்படி எடுத்தோம் அப்படியே அதே உங்களுக்கு சொன்னேன் that exists an element n ஒரு எலிமெண்ட் n for each n belongs to n that exists a group Zn அப்ப 125 க்கு நம்ம எலிமெண்ட் என்னால காட்ட முடியும் குரூப் என்னால காட்ட முடியும் அப்படி சொல்லி முடிச்சு திரும்ப சொல்றேன் காரணம் புரிஞ்சிருக்காதோ அப்படிங்கிற சென்ஸ்ல மட்டும் தான் திரும்ப சொல்றேன் புரியலனா உங்களுக்கு கேட்டுட்டு திரும்ப நீங்க படிங்க இல்ல வீடியோ ரிப்பீட்டடா பாருங்க ஓகேவா சரி இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் தான் ரெகுலரைஸ் தியரம் என்ன சொல்றதுனா GP group of order n Hங்கிறது இது வந்து சப் குரூப் சப்செட்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க சப் குரூப் சரியா HB சப் குரூப் ஆஃப் G இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G ஆர்டர் ஆஃப் G தான் பெருசு ஆர்டர் ஆஃப் H சின்னது இது ரெகுலரைஸ் தியரம் சரியா இது கான்வர்ஸ் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் H ஆர்டர் ஆஃப் G டிவைட்ஸ் பண்ணுது
அப்ப எப்ப ஒரு சப்குரூப் ஆர்டர் ஆஃப் ஹச்ங்கிற ஆர்டர்லயே ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் ஹச், சரியா? ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் ஹச், அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும் நிச்சயமா, சரியா? இல்லைன்னா இது உங்களுக்கு புரியல, நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா தேர் எக்ஸிஸ்ட் a subgroup H னே வச்சுக்கோங்க. தேர் எக்ஸிஸ்ட் a subgroup H, ஓகேவா? தேர் எக்ஸிஸ்ட் a subgroup H னே வச்சுக்கோங்க. சரி, எப்ப இருக்கும் the result எப்ப ட்ரூ அப்படின்னா the result is true only when order of G equal to p power n. அதாவது ஒரு சப்குரூப் கிடைச்சிருக்கு, ஒரு ஜிங்கிறது ஒரு குரூப்பா இருக்கும்போது, ஜிங்கிறது ஒரு குரூப்பா இருக்கும்போது ஹச்ங்கிறது சப்குரூப்பா இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஹச் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணணும், எப்பவுமே கரெக்ட், சரியா? ஆனா ஆர்டர் ஆஃப் ஹச் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணும்போது ஹச் சப்குரூப்பா இருக்குமா, அந்த ஹச் வந்து சப்குரூப்பா இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விதான், சரியா? ஏன்னா ஜிங்கிறது ஒரு சப்குரூப், இப்போதைக்கு அது கேள்விதான். ஜிங்கிறது ஒரு சப்குரூப், இதை எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு சைலோஸ் தியரம் எல்லாத்தையும் வந்திருக்கு, அது இப்போதைக்கு வேண்டாம். ஜிங்கிறது ஒரு குரூப், ஹச்ங்கிறது ஒரு சப்குரூப். அப்ப அப்படி இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கும், எப்பயுமே இருக்கும் நிச்சயமா, சரியா? ஆனா ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணும்போது ஹச்ங்கிற சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமா, அந்த கான்வர்ஸ் பார்ட் கேட்கும்போது எக்ஸிஸ்ட் ஆகும். எப்ப ஆகும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து p பவர் n இருக்கும்போது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம p பவர் n இருக்கு, ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 5 கியூப் எழுதிக்கலாம்ல, 125. 5ங்கிறது பிரைம், pங்கிறது பிரைம் நம்பர். சோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்க காரணத்தால நிச்சயமா ஆர்டர் ஆஃப் ஜிக்கு யார் யாரெல்லாம் டிவைசரோ அந்த டிவைசர்ல எல்லாத்துலயும் ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜிக்கு டிவைசர்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க. ஆர்டர் ஆஃப் ஜிக்கு டிவைசர்ஸ் யார் யாரெல்லாம் வருவா? டிவைசர்ஸ் யார் யார் வருவா? டிவைசர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வரும், 5 வரும், 25 வரும், 125 வரும். இது போக நிறைய வரலாம், ஆனா எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், சரியா? அப்ப இந்த ஆர்டர்ல எல்லாம் ஒரு சப்குரூப் கிடைக்குமானா கான்வர்ஸ் ஆஃப் மெக்கானிசம் கிடைக்கும். ஏன்னா 1 வந்து 1 divides 125, கரெக்ட் தானே? இதுக்கு என்ன அர்த்தம்? 125 by 1 அர்த்தம், equal to 125. ஆன்சர் வருது. கோஷன் வந்து ரிமைண்டர் வந்து 0 ஆயிடும், அவ்வளவுதான், சிம்பிள். 5 divides 125 வருமா? 125 by 5 is equal to some ஆன்சர் வந்துடும். சரி, 25 by 125 divides, எல்லாமே டிவைட்ஸ் தான். டிவைட்ஸ் அப்படிங்கிறப்போ 125 by 25 இதுக்கும் நிச்சயமா சம் ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வந்துட்ட காரணத்தினால டிவைட்ஸ் பண்ணிச்சுனாலே சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஆர்டர் ஆஃப் ஜி p பவர் n இருக்கும் மட்டும். திரும்ப சொல்றேன், ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படிங்கிறது ரெகுலர் தியரம். கான்வர்ஸ் பார்ட்ல டிவைட்ஸ் பண்ணிச்சுனா சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமா அந்த ஆர்டர்ல, அந்த குரூப். அப்ப அந்த சப்குரூப்க்கு ஆர்டர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஹச் என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர்ல இருக்கும், சரியா? அதையும் நான் சொல்றேன். சப்குரூப் வந்து சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகும். எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்னா அந்த ஆர்டர் ஆஃப் ஜியோட ஆர்டர் வந்து p பவர் n இருக்கணும். 5 க்கு p பவர் n இருக்கிறதுனால there exists a subgroup of order 1, there exists a subgroup of order 5, there exists a subgroup of order 25, there exists a subgroup of order 125, சரியா? சோ 4 சப்குரூப் கிடைக்கும். என்னென்ன சப்குரூப் கிடைக்கும்? ஆர்டர் 1 ல ஒரு சப்குரூப் கிடைக்கும், ஆர்டர் 5 ல ஒன்னு கிடைக்கும், ஆர்டர் 25 ல ஒன்னு கிடைக்கும், ஆர்டர் 125 ல ஒன்னு கிடைக்கும். ஆர்டர் 125 is nothing but order of G தான். சோ அது நமக்கு தேவையில்லை. ஆர்டர் ஆஃப் 25 ல கண்டிப்பா கிடைக்குமா? கிடைக்கும். அதான் கேக்குறாங்க, சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 25 ல கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். சோ ஆப்ஷன் A அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்ட். திரும்ப சொல்லணும் அப்படின்னா திரும்ப சொல்றேன், ஜிங்கிறது குரூப், ஹச்ங்கிறது சப்குரூப் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. கான்வர்ஸ் பார்ட் எப்ப ட்ரூவா இருக்கும், அதாவது டிவைட் பண்ணவே சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஆகும். எப்பனா குரூப்போட ஆர்டர் p பவர் என்ன இருக்கும்போது வேர் p is prime, n is a natural number. அப்ப 5 cube 125 இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு டிவைசஸ்ல சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். 1 ல 5 ல 125 ல 125 ல. சோ 25 ஆர்டர் இருந்தா சப்குரூப் நிச்சயமா கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த செஷன்ல இந்த வீடியோ மட்டும் போதும். திரும்ப பாருங்க, டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா வீடியோவோட செகண்ட் லிங்க்ல, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் லிங்க்ல செகண்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் ஃபுல் ஆயிடுச்சு. சோ கோர்ஸ் இன்னும் ஃபுல்லா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். சஜஷன் கொடுக்கறதுனால கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வீடியோ கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. கீப் லேர்னிங், ஸ்டே டச் வித் அஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.